ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதிரசம், அதை நம்ம வீட்டிலேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க இப்போ பார்க்க போகிறோம். வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அது பாகு காய்ச்சறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி காய்ச்சறது, பதம் பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். இதை எப்படி சரி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதிரசம் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, நம்ம கடையில் மாவு பச்சரிசின்னு வாங்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சு ஆற வச்சு மிக்சிலேயே நம்ம அரைச்சிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம இது கெமிக்கல் போடாத வெல்லம். 1 கிலோ பச்சரிசி மாவு அப்படின்னா 800 கிராம் வெல்லம் எடுத்துக்கணுங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வெல்லத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சணும். நமக்கு அதிரசம் செய்கிறதுக்கு பாகு காய்ச்சறது தாங்க ரொம்பவுமே முக்கியம். முதல்ல நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். கல்லோ மண்ணோ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நல்லா இதை கொதிக்க விடணும். நல்ல வாசனை வரும். அதே சமயம் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அப்பப்போ டெஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம இப்போது தண்ணியில் விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரிஞ்சு போகுது. இப்போ நமக்கு இது இன்னும் பதத்துக்கு வரலை. இன்னும் நாம் பாகை காய்ச்சணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் காய்ச்சணுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ட்ராப்பாக விழுது. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ உருட்டுனா நமக்கு ஜெல்லி பதத்துக்கு வரணும். எடுத்து உருட்டி பார்ப்போம். இன்னும் கூட கொஞ்சம் நேரம் இருக்கணுங்க. கேர்ஃபுல்லாக காய்ச்சணுங்க. நம்ம டக்குன்னு டெஸ்ட் பண்ணிடணும். இல்லைன்னா நமக்கு உடஞ்சி போகிற மாதிரி வந்ததுன்னா நமக்கு அதிரசம் நல்லா வராது. இப்பயும் ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி எடுக்கிறப்ப நமக்கு கையில் டக்குன்னு எடுக்க வரணும். ஜெல்லி மாதிரி இருக்கணும். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம பாகுலேயே போட்டு காய்ச்சிக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாகு பாருங்கள், திக்காய் வருது. நல்ல ஸ்மெல்லு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றின பாகு ஒரே இடத்துல இருக்குது. இப்போ பாருங்கள், உருட்டி எடுத்து பார்ப்போம். நல்லா ஜெல்லி மாதிரி வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான பாத்திரத்தில் இருக்குது. கீழே இறக்கி வச்சுக்கலாங்க. நம்ம மாவை இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். மாவு ஈரப்பதத்தோடையே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது எல்லா மாவையுமே கொட்டிட்டேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போது எல்லா மாவையுமே பாகோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க மாவு இருக்கணும். இப்போவே ஆனால் சுட முடியாது. குறைஞ்சபட்சம் 1 நாளாவது ஊறணும். ஊறின பிற்பாடு சுட்டால் அது சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு வேணுனாலும் சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் மாவுலேயே ஏற்கனவே ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். மாவு காஞ்சி போகக்கூடாது அப்படின்னா நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்ருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நம்ம எந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்குங்க. மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதுக்கு மேலே பிளேட் போட்டு மூட வேண்டாம். அதே சமயம் ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம வைக்க வேண்டாங்க. இதுக்கு மேலே ஒரு மெல்லிசான காட்டன் கிளாத் போட்டு நம்ம வேடு கட்டி வைக்கணும். இதுக்கு பேர் வேடு கட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்படி வச்சுட்டா நமக்கு உள்ள ஏர் போயிட்டு வர்றப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ பிளேட் போட்டு மூடி வச்சோம்னா நமக்கு தண்ணி ட்ராப் ஆகும். அப்போ மாவு கெட்டு போகும். இந்த மாதிரி காட்டன் கிளாத் போட்டு வேடு கட்டி வைக்கிறப்ப அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. நான் இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே தான் வச்சுருந்தேன். 4 டேஸ் ஆயிடுச்சுங்க. 4 நாளைக்கு பின்னாடி தான் நான் எடுத்தேன். மாவு பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து உருட்டி பார்க்கலாம். பாருங்கள், ஈஸியாக உருட்ட வருது. இப்போ நம்ம சூப்பராக அதிரசம் சுட்டுக்கலாங்க. நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு நம்ம வாழை இலையிலையோ இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பரில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம தட்டிட்டு நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியது தாங்க. நம்ம 2 பக்கமுமே திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கணுங்க. அதிரசம் மட்டும் நம்ம சுடுறப்ப 1 2 தாங்க போட்டு எடுக்கணும்.
நிறைய போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதிரசம் சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், திருப்பி போட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். எடுக்கிறப்ப நம்ம கொஞ்சம் எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதிரசத்தில் இருக்கிற எண்ணெயை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து காஞ்சி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். என்னங்க, அதிரசம் செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி எல்லா மாவையுமே சுட்டி எடுத்துக்கலாம். அதிரசம்னாவே பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. பாருங்கள், எவ்வளோ பூ மாதிரி இருக்குது தெரியுங்களா? சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இந்த அளவில் வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப அப்படியே பூ மாதிரி வருது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து அதிரசம் செய்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னா எதுவுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி. கடையில் வாங்காமல் வீட்டில் அடிக்கடி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. வெல்லம் போடுறதுனால அயன் சத்து அதிகமாக இருக்குது, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.